மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. படிக்கிறதுக்கு தான் மெயினாக வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஓகே. பின்னாடி வந்து கேஸ் போட்டால் வந்து எல்லா ஃபோனும் அழகாக தெரியும். நம்ம உண்மை, அது ஒரு பாயிண்ட் தான். இது என்ன ஃபோன், இது இந்த ஃபோனில் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியுது, வேற எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து அவள் புலம்புறா. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே 4% போயிடுச்சு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பவ்யா வந்து iQOO Z11 லைட்டை கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டா. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைடா? ஸோ இந்த 1 வீக்குக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபோன் வந்து ப்ராமிசிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு தான் மெயின் அந்த வீடியோவே. ஏன்னா மல்டிபிள் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சில சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க, இப்போ நானாக இருக்கட்டும் இல்லை நம்ம சர்க்கிள்லேயே இருக்கிற எல்லாரும் கேட்ட டெக் எந்தூசியாஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மீடியா கோர் ஸ்பெக் வரும்போது அவங்களால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஆகுது. ரீசன் என்ன, இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்பெக்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல தோணும். பட் இதுவே வந்து பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸ், இப்போ 10,000 ஃபோன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அது. ஸோ அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னே தெரியாது. அதனால் இந்த 10,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. அவங்க வந்து என்ன டச் ஸ்க்ரீனு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் ஒரு சில சோஷியல் ஆப்ஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேமரா ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா இந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் இதே 10,000 12,000 இருக்கிற ஒரு ஃபோனை ஒரு 20,000 ஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரோ இது லைட்டாக இந்த இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இது செட் ஆகலை, இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து அனலைஸ் பண்ண ரீசன் என்னென்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ, ஓவரால் என்னென்ன பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறனால எல்லா பிராண்டோட ஃபோன்ஸுமே இனிமேல் ப்ரைஸ் ஹைக் ஆகிறத நீங்கள் லைவாக பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது iQOO என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீலில் வந்து 17,500 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இதோட பேஸ் மாடல். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கூல் கிட்டுக்கோ இல்லாட்டி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்காகவோ தான் நாங்கள் பண்ணோம். அதுலேயும் மெயினாக அந்த ஒரு கிட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அவங்க லைக் பண்ணுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில AI ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஹைலைட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே வந்து காலேஜ் போகக்கூடிய, இப்போ உனக்கு நீ இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ உனக்கு எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ண ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட இன்சைட்ஸை நீ சொல்லிடலாம். எப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சில ஃபோன்ஸ் இருந்திருக்கும், அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல உனக்கு பிடிச்சிருந்தது, எந்த இடத்துலலாம் கொஞ்சம் இது இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு உனக்கு என்ன தோணுதோ நீ சொல்லு. அப்புறமா நான் வந்து ட்ரெடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோன் வந்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து காம்பேக்ட் ஃபோன் தான் எனக்கு பிடிக்கும். லைக் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது ஒரு விஷயம் இருந்தது. பிகாஸ் நிறைய பேர் வந்து காம்பேக்ட் ஃபோன்ஸ் வந்து பிடிக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபோனு, அது ஒன்று இருந்தது. செகண்ட் ஒன்று என்னென்னா வந்து கேமரா ஆஸ்பெக்டில் நான் பார்க்கும்போது, முன்னாடி வந்து என்கிட்ட Pixel 3 வந்து கொடுத்துருந்தீங்க, Pixel 5 கொடுத்துருந்தீங்க, அப்புறம் என்கிட்ட விவோ இருந்தது. நான் வந்து நிறையா டிவைசஸில் கேமரா செக் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஃபோனில் வந்து கேமரா வந்து 10x வரையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், லைக் ரொம்ப தூரத்துல இருந்து 10xல இருந்து எடுத்தேன். அது என்னன்னா, நம்ம ஓவர் வியூவாக அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ட்ராஃபியோ, நான் வந்து வீட்டில் இருந்து ஒரு ட்ராஃபி வந்து ஃபோட்டோ எடுத்தேன், மேலே செல்ஃபில் இருந்து ட்ராஃபியோ ஃபோட்டோ எடுத்தேன். அது எப்படி இருந்ததுன்னா, அதில் என்ன இருந்ததுன்னெலாம் இல்லை, அந்த ட்ராஃபி தெரியுது, அந்த டீட்டெயில்ஸ் இல்லாதது, டீட்டெயில்ஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஃபோட்டோவில் வந்து எனக்கு அந்த 10x வரைக்கும் இருந்தது, ஆனால் வந்து அது அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லையோன்னு தோணுச்சு. ஆனால் அதே இது வந்து நான் Pixel 5லேயும் 3லேயும் யூஸ் பண்ணும்போது அந்த ஜூமிங்கில் வந்து டீட்டெயில்ஸும் சேர்ந்து இருந்தது. அதில் என்ன கர்வ் இருந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப பிளர்ராக ஆகாமல் கொஞ்சம் இருந்தது. நான் ஃபோட்டோஸ்மே வச்சுருக்கேன் அந்த ஆனால் இந்த ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பிளர்ரான மாதிரி இருந்தது. 10x ஜூம் பண்ண டீட்டெயில்ஸும் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட். இந்த பாயிண்ட்ல நான் நிறுத்தி என்ன சொல்லுவேன்னா, இப்போ இது வந்து அற்புதமான ஒரு ஃபைண்டிங். ஏன்னு பார்த்தா, இப்போ 20K நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், அதானே இது Z11 லைட். ஸோ அப்போ Z11 லைட் வந்து அப்போ அந்த பழைய ஃப்ளாக்ஷிப், அதுவும் எவ்வளோ பழைய ஃப்ளாக்ஷிப், Pixel 3 Pixel 5லாம் வந்து பழசு. அதுக்கப்புறம் இப்போ Pixel 11 வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட 6 years ஓல்டு டிவைஸ், அண்டு அதுலேருந்து பார்த்தா 8 years ஓல்டு டிவைஸ் கணக்கு வருது கிட்டத்தட்ட. ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது உனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா, அது அன்னைக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறனால அதோட கேமரா வந்து இன்றைக்கும் உனக்கு வந்து மீட் அவுட் பண்ணுது சில ஏரியாஸில். பட் இதுவே இன்னைக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் அப்படின்னு வர்றது தான் இது. இதால் கீப் அப் பண்ண முடியல. ஸோ அப்போ யாராவது வந்து கேமரா ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 20Kக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 3 years ஓல்டோ 4 years ஓல்டோ ஃப்ளாக்ஷிப் போனால் தான் அப்போ உங்களுக்கு ஒரு டிமாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நீங்கள் கேமராலையும் ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி எதிர்பார்ப்பீங்க.
அந்த கிளாரிட்டியை வந்து இதால் கொடுக்க முடியுமானா ஒரு 1xல இது ஃபோட்டோவில் கொடுக்க முடியும். பட் 1xை தாண்டி போக போக பார்த்தா இதால் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இதோட ஓவரால் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஓகே, ஆக்சுவலாக இப்போது காலேஜ் போகிறவங்களே 2 டைப்பாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நோட்ஸுக்கும் புக்ஸுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஃபோன். கரெக்ட். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போது காலேஜ்குள்ளே போய் எப்படி என்னென்ன ஒரு டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் ஓகேவான்னு கேட்டால் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணணும். நான் வந்து எடிட்டிங் வந்து பண்ணி பார்த்தேன் இந்த ஃபோனில். ஆக்சுவலாக எடிட்டிங் ஓகே, எடிட்டிங் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணால் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஃபிலிமோரா தான் ஏற்றி பார்த்தேன். ஃபிலிமோரா ஒர்க்கிங் குட், நல்லா ஒர்க் ஆகுது, ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன எனக்கு ப்ராப்ளமாக தெரிஞ்சதுன்னா கேமரா வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாகிறனால கொஞ்சம் அது வந்து எப்படின்னா இப்போ வீடியோ எடுக்கிற அந்த 1080p வீடியோ அது எடுக்குது, அதெல்லாம் அவ்வளோதான் எடுக்க முடியுது. ஆனால் அதில் வந்து எனக்கு ஸ்டெபிளைஸ்டாகவே இல்லை, ஷேக் ஆகுது. ஷேக் ஆனால் நான் எப்படி அதை வந்து நானாக மேனுவலாக ஏஐ ஸ்டெபிலைசேஷன் மாதிரி எதாவது பண்ணாலும் எனக்கு ஒரு ஜெல்லி எஃபெக்ட் இருக்கும் பண்ணாலும் கூட. ஸோ அதனால் என்னால் கண்டென்ட் க்ரியேஷனில் வீடியோ ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்க முடியல. பட் இதுவே இதை வந்து ஒரு கிம்பலில் ப்ரைஸ் பண்ணால் அது புரியுது, கிம்பலே ஒரு 12,000-13,000 வந்துடும், அதில் ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பிஸ்டன் என்ன ஃபோன் வாங்கவே கஷ்டன்றனால தான் 18,000-17,000 வாங்குகிறோம் இன்றைக்கி. இல்லை கிம்பல் வர ஒரு 13,000. ஸோ இம்ப்ராக்டிக்கல். அடுத்து என்னென்னா ஒரு ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணி எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக எடுத்தா. பட் நம்ம காலேஜில் அப்படின்னும் போது நீ vlog ஸ்டைல் தான் ட்ரை பண்ணுவேன், அப்போ அது செட் ஆகாது. ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து இந்த ஃபோன் ஓகேவான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இட் நாட் குட்னு தான் சொல்லுவேன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு. மற்றபடி இப்போ இந்த சைட் பார்த்தா இப்போ புக்ஸுக்கு நோட்ஸுக்கு அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங்கே பண்ணலாம். நான் ட்ரை பண்ணேன்னா யூடியூப் வந்து பின்னாடி லைக் ஒரு வீடியோ ஸ்டடி வீடியோ மாதிரி பின்னாடி இது பண்ணிட்டு லைக் யூடியூப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சேம் டைம் வந்து நான் ஏஐ கேப்ஷன் யூஸ் பண்ணேன். ஏஐ கேப்ஷன் யூஸ் பண்ணி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே அது வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே வந்தது. நான் வந்து இந்த சைடு என்ன பண்ணேன்னா நான் வந்து ஒரு சில ஆப்ஸ் ஏற்றி வச்சிருந்தேன் லைக் ரீடிங் ஆப்ஸ். அதுவும் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணேன் லைக் எந்த லேக்மே ஆகலை. ஆக்சுவலாக 3 இது வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எந்த லேக்மே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு தான் மெயினாக வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஓகே. அதே மாதிரி நான் என்ன பார்த்தேன்னா ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து ஒன்லி ஒரு 4 டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இந்த 18 இயர்ஸ்க்கு கீழே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வந்து இந்த வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கே டவுட் இருக்கும். ஆனால் எப்படினாலும் ஒரு டைமில் வந்து அவங்க ஃபோன் வாங்கி கொடுத்துதான் ஆகும். ஏன்னா வீட்டில் தனியாக இருப்பாங்க, இல்லை ஒன்லி கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபோன் கண்டிப்பாக தேவைன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆனால் என்னதான் வந்து ஃபோன் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கே ஏதாவது தப்பான இதுக்குள்ளே போயிடுவாங்களோ இல்லைன்னா நம்ம. ஏன்னா ஒரு சூப்பர்வைசர் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏன்னா இப்போ வரையுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து அந்த மாதிரி சூப்பர்வைசர் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் கொடுக்கும்போது அது வந்து எப்படி வேணால் மிஸ்லீட் ஆகலாம் அப்படின்ற பயம் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ வந்து 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய வந்து டிஜிட்டல் வெல்பீயிங், அதே மாதிரி பேரண்டல் கண்ட்ரோல். ஆக்சுவலாக ஒரு ஆப் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் வந்து நான் பார்த்தேன். ஆப் வந்து அதுவே வந்து இன்பில்ட்டாக சொல்லிச்சு இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணேன். எப்படின்னா அது வந்து பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. ரெண்டு அக்கௌண்ட் கொடுக்கணும். ஒரு அக்கௌண்ட் வந்து சைல்டு அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் வந்து பேரண்ட் அக்கௌண்ட். நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து நானே தான் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் சும்மா டெஸ்ட் தானே பண்ணுறேன், அதனால் நானே கொடுத்தேன். நானே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தேன். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு தடவையும் நம்ம உள்ளே போகும்போது வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ பேரண்ட் வந்து கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கிட்டே கொடுத்துடலாம். இல்லைன்னா வந்து பேரண்ட் ஆப் மூலமா அவங்க அங்கேருந்து வந்து அப்ரூவ் கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். இது அதே மாதிரி இன்னொரு செட்டிங் என்னன்னா இப்போ நீங்கள் சைல்டு அக்கௌண்ட் தான் அந்த ஃபோனில் இருக்குன்னா வந்து உங்களுக்கு 18க்கு மேலே இருக்கிற எந்த கண்டென்ட்டுமே வராது. ஒன்லி 12 கண்டென்ட், 12th லைக் ஏஜ் 12 வரையும் தான் அந்த கண்டென்ட்டே எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே உங்களால் ஆக்சஸும் பண்ண முடியாது, எதுவுமே நீங்கள் யூஸும் பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு அந்த இதில் அதாவது ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். 18க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இது வாங்கி கொடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தாலுமே நல்லா இருக்கு. எவ்வளோ வேணா நம்ம ஆப் ஏற்றிக்கிற மாதிரியும் இருக்கு, லேக் ஆகலை நடுவில். இப்போ விவோலாம் வந்து நான் ஏதாவது ஒரு ஆப் வந்து ஏற்றிட்டு, விவோ 12S சொல்கிறேன், நான் முன்னாடி வச்சிருந்த ஃபோனு, ஏதாவது ஒரு ஆப் ஏற்றிட்டு நான் திருப்பி இது பண்ணேன்னா ஒரு லேக் தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆன ஃபோனு. செகண்ட் வந்து ஒரு லேக் வந்து எப்படி லேக் ஆகும்னா நம்ம அந்த ஆப் வெளியில் வந்திருக்கப்போ ஒரு 2 செகண்ட் எடுக்கும் அந்த ஆப்லேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும்.
அந்த மாதிரி வெளியில் வர்றதுக்கே ஒரு லேக் எடுக்கும் அது வந்து. ஆனால் இந்த ஃபோனில் அப்படி இல்லை. ஆனால் நான் வந்து இதை விட ஃபோன் வந்து நல்ல ஃபோன் வச்சுருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஃபோன் வச்சுருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஐஃபோன் 13 வச்சுருக்கா. அவகிட்ட வந்து நான் இது காட்டும்போது அவள் என்ன சொன்னால், இதுவே லேக் தான், ஒரு செகண்ட் லேக் எடுத்து தான் அது வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் காட்டும்போது அது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்கும்போது ஒரு ஆஸ்பெக்டில் நல்லா தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலாக ஏஜ் 18க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து குட் ஃபோன் தான், ஒரு பெஸ்ட்டு ஃபோனு. நிறையா இது வந்து அது உள்ளே போக விட மாட்டேங்குது. நிறைய ஆப்ஸ் வந்து அதுவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது, நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ பேரண்டல் கண்ட்ரோலுக்குள்ளேயே போகிறோம்னா நீங்கள் பேரண்ட் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னே காமிச்சிருது. நீங்கள் பேரண்ட் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது, இந்த லிங்கே இருந்தாலும் நம்மளால் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணுச்சு. செகண்ட் வந்து இப்போது காலேஜுக்கு போகிறவங்க ஆனால் வந்து அவங்களே வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க, நிறையா வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஓகேவா அப்படின்னு கேட்டால் மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் ஒரு லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது நம்ம நிறைய இது யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம ஏதோ கேட்ச் கிளியர் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு லேக் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போது ஒரு ட்ரேடிங் ஆப் ஏற்றிட்டு இந்த யூடியூப்லேயும் நம்ம பார்க்குறோம், இதுலேயும் இப்போது எடிட்டிங்கும் பண்ணுறோன்னா நான் என்ன மாதிரி லேக் பார்த்தேன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அந்த ஆப்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இது கேட்குது, ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஒரு லேக் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த லேக் வந்து இப்போ ஹையர் ஃபோன்ஸ் போனால் அந்த மாதிரி இருக்காது. ஹையர் ஃபோன்ஸ் நான் சொல்கிறது ஓரளவுக்கு ஒரு 40K 30Kல இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து ஒரு 10-15,000 போட்டோம்னா ஓகே. எனக்கு வந்து அதுதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் படிக்கும்போதே என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதே மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதே மாதிரி பிளேயிங் கேம்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனால் மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட முடியுமா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நிறையா இது வந்து எனக்கு லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஏன்னா நான் யூஸ் பண்ணனால. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை விட்டு விலகி இருக்கிறது ஓகே. இன்னொன்று என்னென்னா ஒரு ஸ்கூல் கிட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நீ சொன்ன இல்லையா, இப்போ விருதுநகரில் வந்து ஒரு ஐசிஐசி ஸ்கூலில் அவங்க வந்து ட்ரேடிங் பற்றி 11th 12th சொல்லி தராங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த ஏஜ்லேயே அவங்க வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது, ஸ்கூலே கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்கூலில் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தா மேபி இது செட் ஆகுமோ, 11th 12th வந்து அங்கே கொஞ்சம் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம், இல்லாட்டி என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, அந்த டிமாண்ட்ஸை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணும்போது பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப குயிக்காக போக முடியல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட், மெயினான ஃபேக்ட் அதுதான். அதாவது மல்டிபிள் நிறைய யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணும்போது சொல்ல கேம்ஸு நீ நிறையானாலும் ஒரு 3-4 ஆப் தானடா சொல்கிறேன். இப்போ 2 ஆப் கடையில் போயிட்டு வரலாம். இப்போ கால்லேருந்து வாட்ஸ்அப் போகலாம், வாட்ஸ்அப்லேருந்து கால் போகலாம், திரும்ப வாட்ஸ்அப்லேருந்து வேணால் ட்ரேடிங் ஆப் போகலாம், ட்ரேடிங் ஆப்லேருந்து வாட்ஸ்அப் வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ண முடியுது. பட் இது பின்னாடி யூடியூப் ப்ளே ஆகிட்டு இருக்கு, யூடியூப் லைவாக போயிட்டுருக்கு. அதே சமயம் நான் என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ், ப்ரௌசரு, ட்ரேடிங் ஆப்பு, ஸோ இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு ஹிக்கப் வர ஆரம்பிச்சிருது. அப்படி லைட்டாக இப்போ ஒரு ரொம்ப ஓரா போகிற வெயிட் பண்ணு அப்படிங்குது. ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இது பார்த்தா டைனமிக் லைட்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக இன்கமிங் கால்ஸுக்கு வந்து கால் லைட் வந்து நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி வாட்ஸ்அப்பு, அதே மாதிரி என்னென்ன ஸ்டடி ஆப் இருக்கோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மீதி எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். அதே மாதிரி டைனமிக் லைட்ஸ் வந்து அதை டச் ஸ்க்ரீன் நம்ம பண்ணும்போது அந்த லைட்டு அது நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து வாங்கணுமான்னு எனக்கு, ஏன்னா என் சைட்லேருந்து எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா எப்படினாலும் சொல்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபோன் நம்ம வந்து எனக்கு ஏன் பர்சனலாக வந்து ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ண தோணுன்னா இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை விற்க போகும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகிருக்கும், ரொம்ப ட்ராப் ஆயிருக்கும். ஏன்னா அது ஓல்டு ஃபோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோனே நான் இப்போ வாங்குறேன், ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 70,000 வாங்கிடுறேன். இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நியூ ஃபோன் வந்து அப்கிரேட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஹை எண்ட் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ இதை விற்கும் போது எனக்கு வந்து ப்ரைஸ் என்னமோ நான் 10,000, ஏன்னா அது செகண்ட்ஸில் நம்ம கொடுக்கணும். அப்போது வந்து அது கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அது. செகண்ட் என்னென்னா இப்போது இவ்வளோ பெரிய ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்து ஒரு ஹை எண்ட் ஃபோன் போகும்போது நமக்கு வந்து இது கம்மியாக தெரியும், அது உண்மைதான் கம்மியாக தெரியும். அதே மாதிரி இது எப்படினாலுமே ஒரு டைமுக்கு மேலே நமக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான், ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ், எனக்கு வந்து ஏன்னா எங்கள் அப்பா வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணார்.
அது எப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக அந்த காலேஜுக்குரிய ஆப்ஸ்லாம் இருக்கும். எப்படின்னா உள்ளே போகிறது, அந்த பஞ்ச் வைக்கிறது, அந்த மாதிரி ஆப் இருக்கும். செகண்ட் ஆப் எப்படின்னா ஃபுல்லாக கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதாவது பிரைமரிக்கு ஒரு ஃபோனு, ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ஃபோனு, அந்த மாதிரி. ஓகே ஓகே. நான் அதில் என்ன ஒரு இது பார்த்தேன்னா, லைக் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன்னா, 2 ஃபோனுமே டைம் ஆக ஆக ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாடல் ஞாபகம் இருக்காடா? இதுதான் இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரெட்மியில் ஒன்று. ஓகே. இதுதான் செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இது ஓப்பன்லாம் பண்ணலாம்ல? பண்ணலாம். அதுவே பழைய நிலைமையில தான் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இது Note 5 தானே? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேங்கிறால. அது அபவுட் ஃபோன் இருக்கும். அதான் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே. அதான் அந்த பேட்டர்ன் அன்லாக் ஆகிறதுக்கே அன்லாக் ஆகிறேன் அப்படிங்குது. 6 மணி நேரம் ஆகும். ரெட்மி 6. அதான் இது வந்து பழைய தலைவர். இவர் ரொம்ப பழைய ஆள் தான் இவர். ஸோ ரெட்மி 6 யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரியா? ஓகே. ஸோ அப்பயே வந்து இது எப்படி 3GB ரேமோடு இருந்திருக்கு, 64GB ஸ்டோரேஜ். அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுமா, கொஞ்சம் அடித்து யூஸ் பண்ணுறதுக்கான டிவைஸ். இத்தனை வருஷம், எவ்வளோ வருஷமாக இருக்குது வீட்டில்? ஒரு 10 இயர்ஸாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து இதை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இருக்கிற ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அந்த 5 ஆப் மட்டும்தான் ஏற்ற முடியும். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோ ஃபோன் வந்து. ஆக்சுவலாக இதுதான் என் தங்கச்சி ஃபோனு. இது வந்து அவள் என்ன சொல்லிட்டான்னா, பின்னாடி வந்து கேஸ் போட்டால் வந்து எல்லா ஃபோனும் அழகாக தெரியும். நம்ம உண்மை, அது ஒரு பாயிண்ட் தான். இதில் வந்து இந்த ஆப்பிளுக்கு வைப்பாங்கல்ல, இந்த இப்படி சர்க்கிளாக ஒரு ஃபோன் கேஸ் இருக்கு, அந்த ஃபோன் கேஸ் தான் முதல்ல வாங்க போகிறேன் அப்படின்னா. ஏன்னா வந்து சொல்லிக்கலாம்ல, நான் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் அவர் டம்மிடா ஆப்பிள். நீங்கள் ரொம்ப ஓவராக எதிர்பார்க்குறீங்க. ஐஃபோனுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது. சரி, ஓகே. பீங் எ கிட் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருக்கிறவங்க இல்லாட்டி சோஷியல் ஸ்டேட்டஸில் பெரிய இடத்துல இருக்கிற எல்லாரும் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சுப்பீரியராக இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு தாட் வரும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆப்பிள் ஃபோன் சொன்னால், இது என்ன ஃபோன் இது வாங்கும்போது அப்படி சொன்னாங்க, ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு ஃபோனை வீட்டுக்கு வந்தா, இது என்ன ஃபோன் இது, இந்த ஃபோனில் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியுது, வேறு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து அவள் ஃபோன். நான் என்ன நினச்சேன், சரி ஆப்பிள் ஃபோன்னா நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். இல்லை யூஸ்லாம் ஆகும்டா, உனக்குலாம் நல்லாயிருக்கும். நீ யூஸ் பண்ணனா உனக்கு வந்து ஆல்ரெடி நீ ஃபோக்கஸ்டாக இருக்க. இதுலேயும் நீ பேரண்டல் கண்ட்ரோல் மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். உனக்கு படிக்கிறதுக்கு தான் வேணும், படிக்கிறதுக்கான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து உனக்கு இருக்கலே ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், இப்போது இதில் வந்து நீ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணி பார்த்தேன் Z11 லைட்டில் நீ வந்து நேவிகேட் பண்ணுற. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிற, இப்படி தள்ளுற, ஸ்மூத்தாக ஓடுது பார்த்தியா? அதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கடையில் போகும்போது அதுக்கு திக்கி திணறி போகுது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. பட் நீ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்க்ரால் பண்ணுற, இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு PDF டவுன்லோட் பண்ணுறேன், அது தள்ளினா உனக்கு எப்படி போகுது, ஸ்மூத்தாக போகுது பார்த்தியா? இந்த ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா ஐஃபோனுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ iPhone 16, இப்போ 17 தான் லேட்டஸ்ட்டு, இப்போ 18 வரப்போகுது. 16லேயே பார்த்தோன்னா 60 Hz தான் இருக்கும் சில இடங்களில். ஆனால் அதுலேயும் கூட ஆப்பிள் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த 60 Hzலேயே நீ ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்மூத்தாக தான் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசோர்ஸ் கொஞ்சம் ஹங்கரியாக இருந்ததுன்னா அப்போது அந்த ஒரு ஸ்டட்டர் தெரியும். ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போனாலும் அதுலேயும் கூட சில இடங்களில் ஸ்டட்டர் தெரியும். பட் இதுவே வந்து ஆண்ட்ராய்டில் 120 Hz யூஸ் பண்ணி ரொம்ப பழகிட்டு ஆப்பிள்லேயும் ப்ரோமோஷன் டிஸ்பிளேன்றது தான் 120 Hz, அதுக்கு போனால் அப்போ வந்து ஐஃபோன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதா ஃபீல் ஆகும். ஸோ நிறைய இந்த மாதிரி நீ உள்ளே போக 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 நிறையா இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்து ஆப்பிள் 13 வச்சிருந்தா, அவள் என்ன சொன்னா, ஏதோ நான் எங்கெங்கேயோ தேடி தான் வாங்கினேன், ஆப்பிள் 13 வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல, ஏதோ செகண்ட்ஸில் வாங்கினாலும் என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவள் என்ன சொன்னான்னா, பேட்ரி வந்து பயங்கரது. ஆமாம், வேமா ட்ரெயின் ஆகும். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 82% இருந்தது. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் சார்ஜ் இருக்காது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே 4% போயிடுச்சு. அவளுக்கு பேட்டரி ஹெல்த் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். புது பேட்டரி போட்டால் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இதெல்லாமும் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில். அதனால நானே யோசிச்சேன்னா, ஃபோனுக்கு அவ்வளோ யூஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோனுக்கு போகணுமா? அப்படியே போனாலும் அதில் என்ன சொல்கிறாங்க எல்லாரும், பேட்டரி நிற்கலங்கிறாங்க, கேமரா தர எதுவும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களேன்றது ஒரு பாயிண்டாக எனக்கு தோணுது. ஆனால் இந்த ஃபோனில் வந்து நான் வித்தியாசமாக ஒன்று என்ன பார்த்தேன்னா, வந்து கேமிங்க்கு வந்து நிறைய இது கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மல்டிபிள் இதுக்குள்ளே போகும்போது கேமிங்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஐக்கூ அப்படிங்கிற பிராண்டே வந்து எப்படின்னா கேமிங் சென்ட்ரிக், யூத் சென்ட்ரிக்கான ஃபோன்ஸ் பண்ணுறது தான் இந்த பிராண்டோட ஹைலைட். இப்போ விவோவோட சப் பிராண்ட் தான் இது. விவோ கீழே ஐக்கூ அப்படி.
ஐக்கூவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஐக்கூ 3, ஐக்கூ 7, ஐக்கூ 9, ஐக்கூ 11, 12, 13 இது வரைக்கும் அந்த எல்லாமே பார்த்தோன்னா கேமிங் சென்ட்ரிக், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று கேம் சென்டர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இயர் கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு அதில் வந்து எவ்வளோ ஏஜ் கீழே இருந்தால் எந்த மாதிரி அதே மாதிரி டியூனிங்கும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இயர் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து அதை கொஞ்சம் பண்ணி வச்சேன். அதே மாதிரி இப்போது ஸ்டடீஸ் வைஸ்ட்டு போகிறவங்க வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபோன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் டைமுமே வந்து இதில் வந்து நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தேன்னா ஸ்க்ரீன் டைம் வந்து அந்த முன்னாடி வந்து இந்த ஷார்ட்கட் இருக்கும்ல, இப்போது விவோலலாம் வந்து ஷார்ட்கட் வச்சோம்னா வந்து டக்குன்னு காமிச்சிடும் நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 2 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் வந்து காமிக்குது நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது. 2 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அது காமிக்குது. இல்லைன்னா வந்து 0 மினிட்ஸ்லேயே காட்டிட்டு இருக்கு. இப்போ அப்டேட் ஆகிடுது 2 ஹவர்ஸ்னு வையேன். 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமும் நீ ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சு பார்த்தாலும் 2 ஹவர்ஸ்லேயே இருக்கும். ஆனால் உள்ளே போனால் இருக்கும், வெளியில விட்ஜெட்ல பார்த்தா இருக்காது. நீ விட்ஜெட்ல வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா எய்தர் அதுவே டைம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகும், இல்ல நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லேக் பார்த்தேன். ஸோ ஓவரால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கு. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த ஃபோன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இது வந்து கேம் சென்ட்ரிக் ஃபோன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அது வந்து கேம் வந்து என் தங்கச்சி வந்து கேம் விளையாடும் போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் சவுண்டில் இருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சோஷியல் மீடியான்னு வரும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அதான் வீடியோ எடுப்பா போல, அதனால அதுல படுத்துருச்சு இது மொத்தமா. ஆமா, சோஷியல் மீடியா இப்போ சோஷியல் மீடியால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றது எதுனாலும் அப்படிதானே போகும். இப்போ இன்ஸ்டானாலுமே சரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல ஸ்னாப் சாட்டு நிறைய இருக்கு. இப்போ அதுல ஆனால் மெயினாக பார்த்தோம்னா அதில் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க, இல்லையா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்டிங்லாம் நல்லா தான் இருந்தது, டெக்ஸ்டிங்க்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் வீடியோஸில் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். அந்த எக்ஸ் அந்த 1x 2x வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அப்படி போட்டு ஓடிடணும் இல்லையா? சரி ரைட். வீடியோலலாம் அவங்க வந்து ப்ராப்ளம். எனக்கு என்னன்னா கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது. நான் வந்து நிறைய மோட் இதில் செக் பண்ணி பார்த்தேன். பேனரோமிக் வந்து இந்த ஃபுல்லாக எடுப்பாங்கல்ல, அது என்னாச்சுன்னா அதுவும் ரொம்ப ஸ்லோவாக இழுத்து 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 வந்தது. நான் வந்து விட்டுட்டேன், ஃபோட்டோவே எடுக்க விட்டுட்டேன், பேனரோமிக் மோடே விட்டுட்டேன். நான் 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரூம் எடுக்கிறதுக்கு, 3 தடவையும் வரல. சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பேனரோமிக் மோட் வந்து அதனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு நீங்க வந்து ஹோல் இதை எடுக்கணும்னா. செகண்ட் என்னன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ. ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து நம்ம ஸ்லோவா எடுத்தா அதை விட ஸ்லோவா இருக்கு. பாரு நான் ஸ்லோ மோஷன் காட்டுறேன் உனக்கு, ரொம்ப அப்படியே படுத்துருது. நான் வந்து இப்படி 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 எடுத்தேன்னா அது வந்து அப்படியே ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா வருது, அது பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஷட்டர் மோடுன்னு சொல்லிட்டு அது வந்துருந்தது. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை நம்ம அமுத்தினா அது ஷட்டர் ஆகும்ல, அது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அங்கங்கே டல் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஃபோட்டோஸே வந்து அங்கங்கே டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் வந்து என்ன கேட்டால் கேமரா ஆஸ்பெக்ட்ஸ், சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இது வந்து கம்மி தான். ஸோ வந்து இவ்வளோ மணிக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு கம்மி தான். 70,000க்கு வந்து இதே 17,000 விட கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு விவோ Y12s. ஆனால் அதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ வீடியோலாம் பரவாயில்ல, நியாயம்தான். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் பண்ணி இதை சொல்லி ஆகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா கேமரா சென்ட்ரிக்காக கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோன் வையேன், இன்றைக்கி நிலைமைக்கு 30K தொடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி அது 30,000 போய் தொட்டுருச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கேமரா நல்லாயிருக்கு. அப்படியே இல்லைனாலும் சாம்சங் இல்லாட்டி வேறு சில ஒரு சில ஆப்ஷன்ஸில் ஒரு சில கேமரா சென்ட்ரிக்காக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா சாம்சங்கில் கேமரா சென்ட்ரிக்காக போகும்போது நீ இந்த பக்கம் மத்திய கேமிங் சென்ட்ரிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லையா? ஸோ இப்படி பிரியுது, மாறுது. அடுத்து என்னன்னா இந்த டிவைஸில் இப்போ சோஷியல் மீடியா நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் அதில் நான் கண்டென்ட் போட போகிறது இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். சோஷியல் மீடியா நான் சும்மா யூஸ் பண்ண போகிறேன், ட்விட்டர் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், எல்லா சோஷியல் ஆப்ஸும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். பட் அதில் நானே ஒரு கிரியேட்டராக இருக்க போகிறேன் அப்படின்னும் போது தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஒரு ஃபோட்டோ லெவலுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர வீடியோ போட முடியல. ஓகே ரைட்டு. இப்போ வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு உனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இது யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப தின்னாக ஸ்லெண்டராக இருந்த மாதிரி இருந்தது. இது எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மெட்டாலிக் ஃபினிஷில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அது டச்சிங்கு, அந்த ஸ்மூத்னஸ், அதில் பில்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து
ஃபிங்கர் பிரிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்ததா? இருந்துச்சு. எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றும் தெரில, ஃபேஸ் ரெகக்னேஷன் தான் ஒரு 2 செகண்ட் எடுத்த மாதிரி இருந்தது. இது வந்து டக்குன்னு அதை எடுத்துருது. ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்து நான் வந்து தங்கச்சியோட தான் கொடுத்துருந்தேன். அவள் வந்து 2 செகண்ட் வைக்க வேண்டியிருக்கு, 2 செகண்ட். அதே மாதிரி இந்த டார்க் மோட்லலாம் வந்து இப்போ நைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் நைட் மோடில் வந்து ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். அது ஒரு மாதிரி கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது, எதுவுமே தெரியல. நைட்டு மோடு நைட்டாகவே காட்டுது. அதுதான் நைட்டாக காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓஎஸ் இல்லை பார்த்தியா, ஓஎஸ் இல்லாதனால ஓஎஸ் இல்லாத ஃபோன்ஸை ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும். ட்ரைபாட் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சோன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாதனால கருப்பாக தான் எடுக்கும். டக்குனு ஷட்டர் கட் பண்ணி விட்ருவோம். இதுவே ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ண என்ன ஒன்றா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம எப்படி கையில் ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ண முடியும்? நல்லா விளங்காது. ஓகே, ஸோ அடுத்து டிஸ்பிளே இருந்தது. டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா, இது வந்து டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. விவோ வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி, ரஃப்பாக இருந்தது. இது வந்து ஸ்மூத்தாக அப்படியே போகுது. இது பிரைட்னஸ்ஸு, கிளாரிட்டி, பிரைட்னஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பர். பிரைட்னஸ் ஆக்சுவலாக வந்து நான் 3 மோடு பார்த்தேன். அதிலே வந்து கேமிங்லேயே வந்து 3 மோடு பார்த்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஒரு மோடுக்கும் ஒரு மாதிரி பிரைட்னஸ் காட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண மோடில் வந்து, அதாவது ஸ்டார்டிங் அந்த ஒரே ஒரு மோடு வந்து எதுவுமே காட்டல, ஓகேவா இருந்தது. செகண்ட் வந்து பேலன்ஸ்டு மோடுன்னு இருந்தது. அது வந்து பிரைட்னஸ் வந்து பாதி இருந்தது, ரொம்ப இல்லை பாதி. அல்ட்ரா மோடு வந்து நல்ல கேமிங், அதாவது மான்ஸ்டர் மோடுன்னு போட்டுருந்துச்சு. மான்ஸ்டர் மோடு வந்து நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆனால் கொஞ்சம் சார்ஜ் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப விளையாட ட்ரெயின், மான்ஸ்டர் மோட்லாம் போட்டால் சார்ஜ் வந்து முன்னாடி இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆன மாதிரி இருந்தது. பிரைட்னஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, அது ஒன்றுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. பிரைட்னஸ் என்னன்னா ரொம்பலாம் வச்சா எனக்கு அப்படி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து பாதி தான் வச்சேன். ஆனால் என் தங்கச்சி ஃபுல் பிரைட்னஸ் யூஸ் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. பிரைட்னஸ்லாம் வந்து ஓகே, சூப்பர். ஓகே, சரி. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி, சிம் கார்டு போட்டனால நெட்ஒர்க்கு, ஃபோன் கால்ஸு இதெல்லாமே இப்போ இருந்தது. நான் வந்து ஃபோன் கால்னு வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபோன் கால் அடித்ததுக்கப்புறம் 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் கால் லைட் வந்தது. ஒரு 2 தடவையாக அப்படி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு, கால் லைட் வந்து கரெக்டாக வந்தது. செகண்ட் என்னென்னா, கால் பண்ணும்போது இப்போது என் தங்கச்சி கால் பண்ணா, நித்தி காலிங் நான் வந்து பேர் அப்படி தான் போட்டுருந்தேன். ஒரு 3 தடவை போடுது, எடுத்ததுக்கப்புறமும் ஒரு தடவை போடுதுன்னு பேசுகிறதே கேட்க. அதாவது எப்படின்னா, வாய்ஸ் சொல்கிறதுக்கு நீ எனேபிள் பண்ணியிருக்க ஆப்பில். ஸோ யார் கால் பண்ணுறான்னு வாய்ஸ் சொல்லும். நீ அட்டன் பண்ணி காதில் வச்சு பேசும்போதும் ஒரு தடவை சொல்லுது, கரெக்டாக இன்னொரு தடவை சொல்லுது. அவள் பேசுறது கேட்கல, ஒரு 2 செகண்ட் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் தான் பேசுறதே கேட்டுச்சு. அது ஒன்று இருந்தது, அது பக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த சவுண்ட் வந்து எனக்கு மெயின்லி என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என் தங்கச்சிக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா நல்லா இருந்தது. ஏன்னா அவள் கேமிங்லாம் சூப்பராக யூஸ் பண்ணா, நல்லா இருந்தது. நல்லா அந்த ஆக்சுவலாக அமாங்கஸ்லாம் வந்து இந்த இம்போஸ்டர்ஸ்லாம் விளாடுவாங்கல்ல, ஸோ நல்ல குவாலிட்டி, நல்ல சவுண்டில் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அங்கங்கே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடியோ கேட்டுட்ருக்கோம்னா, ஒரு சில இடம்லாம் வந்து எனக்கு ஆடியோ வந்து கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருந்தது. சவுண்டு கூட ஆடியோவோடைய கிளாரிட்டி கொஞ்சம் வந்து அடி வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மைதான். ஏன்னா இதில் வந்து வால்யூம் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமாம், வால்யூம் பூஸ்ட் ஆகும்போது கிளாரிட்டி அடி வாங்குது. எனக்கு அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எப்படி இருந்தது? ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி வந்து விவோ ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபண்டச் ஓஎஸ் இருக்குது, இதுலேயும் அதே தான் இருக்குது. பட் இப்போ ஆரிஜின் ஓஎஸ்ஸாக இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு நோக்கி அது போயிருக்கா? ஸோ எப்படி இருக்குது சாஃப்ட்வேர்னா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஆப்ஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ நான் ஃபோன் அன்லாக் பண்ணுறேன், உள்ளே போகிறேன், ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன், செட்டிங்ஸ் போகிறேன், எல்லா இடத்தையும் நேவிகேட் பண்ணும்போது அந்த இடத்துல உனக்கு எப்படி இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஓவரால் வந்து ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எந்த விதமான லேகும் இல்லை. லைக் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், சாதாரண யூஸ் பண்ணும்போது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் வரும்போதுமே ஈஸியாக தான் இருந்தது. எப்போ வந்து கஷ்டமாக இருக்குன்னா, மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணும்போது. நான் நிறைய மல்டிபிள் டாஸ்கிங் சொல்கிறேன், 1 2 இல்லை, நிறைய மல்டிபிளாக நம்ம பண்ணும்போது அது அந்த லேக் இருக்குது. மற்றபடி வந்து இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகும்போது நம்ம ரீட் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடும் சரி, நம்ம ஐ ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, நான் 3 நாள் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்தா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலாக தலை வலிச்சுது. நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு இருக்கான்னு எனக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு செட் ஆகாது. அதுக்கு தான் டிசி டிமிங், பிடபிள்யூ டிமிங் சொல்லுவாங்க. அந்த ரெஃப்ரெஷ் ஆகுது இல்லையா கண்டென்ட், நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண் முன்னாடி எதுவுமே ஆகாத மாதிரி தான் பார்ப்போம். பட் அத்தனை தடவை வந்து அந்த இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் கண்டென்ட். ஸோ அது வந்து சிலருக்கு தலைவலிக்கும்.
நான் அதனால வந்து ஐ ப்ரொடெக்ஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருந்தது, இன்னொன்று வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுற மோடு. நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணால் தலை வலிக்கல ஆக்சுவலாக. அது ஒன்று பார்த்தேன், அது வந்து ஒரு 2 days அப்படி யூஸ் பண்ணேன். அடுத்து ஒரு நாள் தான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணேன், அடுத்து தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து ஐ ப்ரொடெக்ஷன் மோடு யூஸ் பண்ணி, அதாவது நான் சாதாரணமாக மேலே இருக்கிறது சொல்ல, உள்ள நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனால் ஒரு ஐ ப்ரொடெக்ஷன் மோடு, அதோட சேர்த்து பிரைட்னஸ் அட்ஜஸ்டிங் மோடு இருக்கும். அது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் அது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நேரம் வந்தது. ஒரு 2 நாளாக நான் வந்து சார்ஜே போடல, சாப்பாடே கொடுக்காத மாதிரி 2 நாள் சார்ஜே போடல அதுக்கு. அதுவும் 2 நாளுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது. அதே மாதிரி 5%ல் ஒரு நாள் நின்றுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து பேட்டரி சேவிங் மோடு வந்து ஒன்று இருக்கும், இன்னொன்று சூப்பர் பேட்டரி சேவிங் மோட்னு ஒன்று இருக்கும். நான் வந்து சூப்பர் பேட்டரி சேவிங் மோட் போட்டுட்டேன். அப்படின்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சே ஒரு 30 minutes 40 minutes போச்சு. நான் 11க்கு ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்குறதுக்கு, எனக்கு தெரிஞ்சு 11:30 11:40 வரையும் இருந்தது அந்த 5%. ஸோ பேட்டரி லைஃப் வந்து சூப்பர். ஆக்சுவலாக வந்து சார்ஜே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் செம்ம ஃபோன் தான் இது. யூஸ் பண்ணலாம், சூப்பராக யூஸ் பண்ணலாம். நீ 3 நாள் சார்ஜ் போடலைன்னா கூட சூப்பராக வந்து வேலை பார்க்குது. அதே மாதிரி 5% 6%ல் இருந்தாலுமே சூப்பர் பேட்டரி சேவிங் மோடில் போட்டு யூஸ் பண்ணலாம். எஃபிஷியண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. எந்தெல்லாம் வந்து பேட்டரி சேவிங் போட்டுட்டு யூஸ் பண்ணால் அப்படி நின்றும், அப்படி திக்கி வரும். ஓகே ஓகே. அந்த மோட் வந்து இதில் எனேபிள் பண்ணும்போது, ஆக்சுவலாக இந்த ஃபோனில் எனேபிள் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி திக்கலை, அந்த மாதிரி லேக் ஆகலை. அந்த சார்ஜ் சாகிற நிலைமையிலையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டட்டர் ஆகாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு, இன் ஸ்பைட் ஆஃப் எனேபிளிங் பவர் சேவர் மோட். அதான் ஹைலைட். ஓகே ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸ் வந்து அப்போது பவ்யாவோட தாட்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, அதிகமான அப்ளிகேஷன்ஸ் அண்டு மல்டிடாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மற்றபடி இப்போது மீடியா கன்சம்ஷனோ இல்லாட்டி வந்து படிக்கிறதுக்காகவோ பேட்டரி லைஃப்பை மட்டுமே முன்ன தள்ளி வச்சாலோ, ஸோ அப்புறம் பில்டு குவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து, அதுவும் கேமிங், ஸோ அவங்களுக்குலாம் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் பவ்யாவோட ஃபீட்பேக்காக இருக்குது. என்னன்னா இப்போது நான் என்னால் என்ன கவர் பண்ணுவேன்னா 4 செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஃபஸ்ட் வந்து 18 கீழே இருக்கிறவங்க கிட்ஸு. செகண்ட் வந்து என்னென்னா இப்போது இந்த காலேஜுக்கு போகிறவங்க. தேர்ட் எப்படின்னா இந்த காலேஜுக்கு போய் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேயுமே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபோன் வந்து 2 பேர் தான் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் 18 காலேஜ் போய் படிக்கணும்னு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் யூஸ் ஆகும். மீதி 2 பேருக்கு யூஸ் ஆகாது. இப்போயே சொல்லிடுறேன், யூஸ் ஆகாது. ஓகே நைஸ் ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ளோம். சிவபரணி பவ்யா பார்க்கலாம். சூப்பர், அவ்வளோதான், டன். சரிப்பா, அப்போ பவ்யா யூஸ் பண்ணிட்டா இல்லையா, நல்லா இருக்கு.